இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாதப்பா. ஊர் பஞ்சாயத்தெல்லாம் வீதியில கூட்டுவாங்க. ஓம் பஞ்சாயத்தை இன்னைக்கு நம்ம வீட்லயே கூட்டி இருக்கிறாங்க. உங்க அக்காவுக்கு மெட்ராஸுக்கு தந்தி கொடுத்துருக்கிறேன். ஒழுங்கா போயிட்டு அப்பா, உங்களை பிரிச்சு நான் எப்படி இருப்பேன்? ஏன் இதயமே படபடபடன்னு துடிக்குதுப்பா. சுத்ரா ரீல் சுத்ரா. யோ சிங்காரம், அவனை நீயா அனுப்புறியா இல்ல நாங்களா அனுப்பட்டுமா? யோ, எங்க அப்பா கிட்ட பேச உனக்கு இல்லையா? நீ என்ன குறுக்கால? குறுக்க பேசுறதுக்கே குதிக்கிறே தம்பி. என் மகன் குறுக்குடைஞ்ச ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கானே, அதுக்கு யார் பதில் சொல்றது? ஏன் சார், எம்எல்ஏ மகன் தெரிஞ்சுமா அடிச்சிருக்கா? அதெல்லாம் என்னமோ சாதாரணமா தான் அடிச்சிருக்கான். எம்எல்ஏ மகன் தெரிஞ்ச பிறகுதான் அவன் குறுக்கையே உடைச்சிருக்கான். அவன் செய்வான். அப்பா, எனக்காக எல்லாருக்கிட்டையும் சொல்லி 1 மாசம் அவகாசம் கொடுங்க. அப்படியும் நான் திருந்தலன்னா என்ன திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. இப்ப வாங்கின டிக்கெட் வீணா போயிருமேடா. அப்பா, 1 மாசமா? இன்னும் ஒரே வாரம் ஊர்ல இருந்தான்னா ஊரவே கெடுத்துருவாயா? பெண்ணங்கறைய உன் தங்கச்சியை வீட்டோட வைக்க முடியல, நீ என்ன நியாயம் பேசுற? பாரியா, சப் இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏ இருக்கும்போது என்ன திமிரா பேசாம பாத்தியா? என்ன திமிர உனக்கு? யோ பட்டாளா, நீ ரொம்ப பேசுற. என்ன மாமி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இல்ல, என்ன திடீர்னு கோயிலுக்கு? ஊர்ல இருந்து என் தம்பி வர்றான் மாமி. அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் தான். அப்போ வீட்டுக்கு மருமகன் வரான் சொல்லு. ஏண்டி, ராத்திரி பூரா உன் மகன் என் கூடவே இருந்து சினிமா கதை பேசிட்டு இருந்தாலே, இத பத்தி மூச்சே வெள்ளியே. இல்ல மாமி, காலையில தான் தம்பி வர்றதா தந்தி வந்திருக்கு. என்ன திடீர்னு தந்தி? ஓஹோ, கதை அப்படியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மாமி. என் வீட்டுக்கார அவனுக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னார்ல, அது விஷயமா லெட்டர் போட்டிருந்தேன். அவனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு. நீ யாரு? பூனைக்கே புலி வேஷம் போடுறவளாச்சே. அப்படியே தனலட்சுமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. பெரியவரே, கிளம்புனாரே, கடைசா மாட்டு வந்திருக்கேன், சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க. எதை பாத்துறா கிழவ? என்ன சாமிக்கு பூ போட்டுருந்தீங்க அதாங்க? ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவ, மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில நீ சொல்லிருக்கணும். மகனே, உன்னை நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறா. காணா பருப்பு 3 கிலோ, மூணா பருப்பு 2 கிலோ, பீனா பருப்பு 4 கிலோ, தூணா பருப்பு 5 கிலோங்க. காணா பருப்புனா கடலப்பருப்பு, மூணா பருப்புனா முந்திரி பருப்பு. அது என்னது பீனா பருப்பு? பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல. எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடம் மாதிரி கொண்டு வந்துட்டேன். அங்க வைப்பா. என்னங்க நீங்க வந்த சரக்க திருப்பி அனுப்புறீங்க? பருப்பெல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு, அதான் திருப்பி அனுப்புறேன். தம்பி நீ போப்பா. போடா, மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி. என்னங்க, தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல, அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? எல்லாமே முழுசு முழுசா வந்திருக்கு. அதாண்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற இருக்குதே. தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர, நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிளைய வரப்போறானே, அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஒவ்வொரு வீட்டுல மாப்பிளை வர்றாங்கன்னு சொன்னா ஆட்டை பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பதப்பாங்க. இங்க என்னடான்னா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழியை காணும். சிட்டுக்குருவியா? உன் தம்பிக்கு கழுகே பத்தாதுடி. எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலையெல்லாம் போட்டனே, கருணையே இல்லையே. என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். என்கிட்ட சொல்லாம
சொல்லாம போயிட்டியா மாமா? ஐயோ, மாலை போட்டு வரவேற்பேன்னு நினைச்சேன், இப்படி மாலை போட்டு செவத்துல தோகிறிய மாமா. எங்க அக்கா மூஞ்சில எப்படி மாமா முழிப்ப? ஐயோ, லட்சுமிபதி லட்சுமிபதி அன்பம் இனிமையான குரல் என்ன கூப்பிடுவியா மாமா? இனிமையான மாமா என்ன கூப்பிடுவாங்க. லட்சுமிபதி, நான் தாண்டா கூப்பிட்டேன். அடே மாமா, எல்லாரும் தாலிக்கு 3 முடிச்சு தான் போடுவாங்க. ஒக்கா கழுத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க. அவ கழுத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டம் போட்டே வந்தியா? அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாயேன். எல்லாரும் என் வாயவே வந்து கிண்டுங்க. அக்கா, இது எனக்கா? ஆமாப்பா. மாமா, இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ சைவம், நீ அசைவம். ஐயோ, உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிடுங்க போங்க. கஸ்தூரி, உன் தம்பி தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி? நீ ஆர்த்தி சுத்துற வேகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏங்கா, யார் அந்த குடுகுடு ஆத்மா? எதிர்த்து விட்டு மாமி அடிக்கடி வந்துட்டு போவாங்க. கஸ்தூரி, நீ டிவில ஒளி இருக்கு, தனலட்சுமிக்கு ஞாபகப்படுத்து. சரி மாமி. ஆமாக்கா, நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். எங்க நம்ம தனலட்சுமி? அவளா ஓடுறா? அவளை பிடிச்சிருக்கிற மாமா ஆசா அவளை அப்படி ஓட வைக்குது. நான் தான் மாமா, தனலட்சுமி. எப்போ வந்த? நீங்க மஞ்சள் பூசும்போதே வந்துட்டேன். மஞ்சள் என்ன இப்படி வளர்ந்துட்ட? நீ வளர்றதுக்கு உங்க அப்பா ஏதாவது ஸ்பெஷல் டானிக் வாங்கி கொடுக்கறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் நான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல. அதான் பார்த்தாலே தெரியுது. ஐயோ மாமா, இந்த சோப் பிரஷ் என் பிரஷ். இது எங்க அம்மா பிரஷ். உங்க அப்பாவது? அப்பா அதுலயே வளர்க்குவாரு. நீ சேர்த்து வளர்க்க வேண்டியதானே? அவங்க புருஷன் பொண்டாட்டி ஒரே பிரஷ்ல வளர்க்கலாம், நான் எப்படி அதுல வளர்க்கறது? சரியான கஞ்சம் கொடுப்போம். சரி சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிரஷ் வாங்கி கொடுக்க சொல்லு. இதான் உன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸா? எப்படி இருக்கு மாமா? ஒரு மார்க்கமாவே இருக்கு. லட்சுமிபதி, சாப்பிடுவாப்பா. சாப்பிட்டுருவோம். என்னங்க என்னங்க என்னங்க, இதுல உட்காருங்க. அதுல நான் உட்கார மாட்டேன், சோறு கொஞ்சமா இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இது என்னடி இது அநியாயமா இருக்கு? இந்த வீட்டுல நான் நினைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? போடி. இது அநியாயம், அக்கிரமம். இத கேட்பாரு யாருமே இல்லையா? சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடி இருக்கு. ஏண்டி அவனுக்கு 6 முட்டை, எனக்கு 1/2 முட்டையா? சம்பாதிக்கிறது நானு, சாப்பிடுறது அவனா? என்னடா அது? ஆட்டுக்கால் சூப்பு. அக்கா, மாமா கொடுக்கல? சூப்பா? டேய், உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கு தெரியுது. ஏண்டி, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வாசனையாவது எனக்கு நீ காட்டியிருக்கிறியா? மாமா, சூப் சூப்பர். மோந்து பாருங்க. பாத்தியாடி, உன் தம்பி என்ன மோந்து பார்க்க சொல்றான். நான் என்ன நாய் பரம்பரையா? இந்தாங்கம்மா, பழம் வறுத்தாச்சு. நீயே கொண்டு போய் வையுமா.
அம்மாடி, உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சம்? ஏன் இதையும் அவனுக்கே வச்சிடா? தானோ கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு தானே ஒண்ணு போட சொன்னேன், போடு. இல்லைங்க மாமா, உப்பு போட்டா உறவா இருந்துடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆஹா. அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? உப்பு போட்டா உறவு அருந்துருமா? அத கொண்டா இப்படி. டேய் லட்சுமதி, இங்க வாடா. என்னக்கா? அக்காவா? பெரிய அக்கா. அக்காவை பார்க்க வரும்போது வெறும் கை வீசிக்கிட்டா வருவேன்? என்னக்கா இப்படி கேட்டுட்ட? மாமா உன்ன ஓஹோன்னு வச்சிருக்காருல, நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படியும் தெரிஞ்சிருந்தா வீட்டுல உள்ளதை அள்ளிட்டு வந்திருப்பனே. டேய், நான் எனக்காடா கேட்டேன்? உங்க அக்காவுக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கான்னு தெரியும்ல? ஆமா. தாய்மாமங்கிற முறையில அவளுக்கு என்னடா வருஷம் வச்ச நீ? இப்ப என்ன செய்யணுங்கிற? நீ ஒண்ணும் செய்ய வேணாப்பா. இந்த புடவையே நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவகிட்ட கொண்டு போய் கொடு. அப்படின்னா என்ன பொய் சொல்ல சொல்றிய? பெரிய அரிச்சந்திரன் இவரு, போடா. அது சரி, எனக்கு ஏதாவது பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு. டேய் போடா போடா. மூஞ்சிய பாரு. ஏன் மாமா தெரியல? ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, குரல் கொடுத்துட்டு உள்ள வருது. நீ என்ன புடவை கட்ட போற? தமுக்கு அடிச்சிட்டு வந்த. சரி சரி போங்க, வேணா அடுத்த தடவை உங்களுக்கு தெரியப்படுத்த டம்க்கு போடுறேன். எப்ப துணி அவுக்க போறேன்னா? ஐயோ போங்க மாமா, நான் ட்ரெஸ் மாத்தணும். நானும் கட்டி விடுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஒண்ணும் சின்ன பாப்பா இல்ல, எனக்கு கட்டிக்க தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அது சரி, இந்த புடவை பிடிச்சிருக்கா பாரு. எது மாமா? பாட்டி எனக்காக கொடுத்து அமிச்சாங்களா? யாரா இவ? பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு. நல்லா இருக்கு மாமா. செலக்ஷன் யாரு? ஐயாதான். உனக்காக நானே 10 கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்து புடவை. ஓம் தனலட்சுமி நமக, ஓம் தனம் நமக, ஓம் லக்ஷ்மி நமக, நீ நமக, நான் நமக, நம்ம லவ் நமக. இப்போ ஒன் சைடு லவ் நமக, அப்புறம் டபுள் சைடு லவ் நமக. இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக, நாளைக்கு உன் புருஷன் நமக. குருவே, மணி 10:30 ராகுகாலம் உச்சில இருக்கு. கரெக்டா பாத்தியாடா? கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம்னு சொல்லுது. இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோன்னு நடக்கும். டேய், பூனைக்கு பால் குடுத்தியா? வாத்தியாரே, நான் ரெடி. டேய், வர்றா. டேய், முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா? என்ன வாத்தியாரே? போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா? மன்னிச்சுக்கிறேங்க. எங்க வாத்தியார் போறீங்க? மேலே பாடுறா. இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியார். இவர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம். மாடி கப்ப கிழங்கே, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே. வாடி கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே. சார், சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை எந்த ராகத்தில் பாட வேண்டும்? உருப்படவே மாட்டீங்க. ஏதோ சங்கீதத்தை சினிமா டியூன்ல கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் இன்னும் நான் வாத்தியாரா இருக்கேன் பாரு, என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும். சார், குரல் இனிமையா இருக்கு, என்ன சார் செய்யணும்? சோடா பாட்டில், உடைஞ்ச வளையல், பனாமா பிளேடு, இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன், சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன். குரல் சுத்தம். பேர் என்னம்மா? பொருத்தமான பேர் தான் சார். சிவகவி பதத்துல தியாகராஜ பாகவத பாடின பாத்தெல்லாம் எந்த ராகத்துல பாட வேண்டும்? உன் பேர் என்னம்மா? சுத்தீலா. துத்தீலா. ஏமா என்னம்மா சொல்லிச்சது? என்ன சார் கேட்டீங்க?
உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வாச்சா 10 காசாவது கிடைக்கும். வணக்கங்க. வாடகை தானே? இன்னும் 4 நாள்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுறானுங்களே. இன்னும் 4 நாளா? இன்னையோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். வேணு மாமா இப்படி குந்து. இந்தாயா, இது என் பொண்ணு, பேரு தேன்மொழி. இதுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும், குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாலாட்டும் சொல்லி கொடுத்த. எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை. வரட்டா? தேனு வர்றமா? பாப்பா கவலையே படாத. 3 மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன். முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. கு 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 குரு கு 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 குமா. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்குன்னு ஆடிச்சான். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாறாவே இருக்கு. உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி, அழகுலையும் சரி, அடக்கத்திலையும் சரி, அவ ஒருத்தி தான். சார், ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதான் லேட் சார். நீ லேட்டா வந்தா என்ன, ஃபாஸ்டா வந்தா என்ன, நீ வந்தாலே போதுமே. சார், எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க, நீங்க சாப்பிடுவீங்கல்ல? என்ன அப்படி கேட்டுட்ட? உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன். இன்னும் பால் பாயசம்னா வேண்டாம் நான் சொல்லுவேன். தனலட்சுமி, எல்லாரும் தேங்காய் முடிய போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க. உங்க வீட்டுல எப்படி தலைமுடிய போட்டா? ஐயோ, இது எப்படியோ தெரியாம வீட்ல முடி இருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க.